எரிபத்த நாயனார். இவர் கொங்கு நாட்டில் உள்ள கரூர் என்ற இடத்திலே பிறந்தவர். சிவனுடைய அடியவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் காப்பதையே தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வந்தார். இவருடைய காலத்தில் புகழ்ச்சோழன் என்ற சோழ மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு சமயம் அவனுடைய பட்டத்து யானை நீராடி விட்டு அரண்மனைக்கு திரும்பும் வழியிலே மதம் பிடித்து போவோர் வருவோரையெல்லாம் தாக்க ஆரம்பித்தது. சிவகாமி ஆண்டார் என்ற திருத்தொண்டர் ஒருவர் சிவபெருமானுக்காக அன்றாடம் மலர் கைங்கரியம் செய்பவர், மலர் மாலைகளை எல்லாம் தொடுத்து பூக்குடலையிலே எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த பூக்குடலையை யானை வீசி எறிந்துவிட்டு மலர்களை எல்லாம் சிதைத்து விட்டு இவரையும் ஓரமாக தள்ளிவிட்டு போய்விட்டது. அவர் மிகவும் ஏழ்மையான நிலையிலே இருந்தவர். உடலில் ஆற்றல் எதுவும் இல்லாமல் இருந்தவர். சிவபெருமானை நோக்கி புலம்புகின்றார். ஐயோ பெருமானே, இன்று உனக்கு நேரத்திலே வந்து மலர் மாலைகளை சாற்றி அர்ச்சனை செய்து என்னுடைய கைங்கரியங்களை எல்லாம் செய்ய முடியாமல் இப்படி பட்டத்து யானை எல்லா மலர்களையும் சிதைத்து விட்டதே என்று அழுகின்றார். சிவபெருமானிடம் முறையிட்டு அவர் அழுத அதே சமயத்திலே எரிபத்த நாயனார் அதை பார்த்து விட்டு எப்பொழுதும் அவர் கையிலே மழு ஆயுதம் வைத்திருப்பார். கோபத்தோடு வந்து அந்த அடாத காரியத்தை செய்த மன்னனுடைய பட்டத்து யானையை வீழ்த்துகின்றார். அதை தடுக்க வந்த காவலாளிகளை வீழ்த்துகின்றார். யானையை கட்டுப்படுத்த வேண்டிய மாவுத்தன் யானை பாகன் அவன் சரியாக செயல்படாத காரணத்தால் அவனையும் கோபத்திலே கொன்று விடுகின்றார். இப்படி வரிசையாக நிறைய பேரை காவலாளிகள், யானைப்பாகன், பட்டத்து யானை இப்படி எல்லாவற்றையும் அழிக்கின்றாரே என்று பயந்து போய் வேக வேகமாக மன்னனிடம் போய் சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு இறை அடியவர் இன்னொரு இறை அடியவருக்கு வந்த அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக இப்படியெல்லாம் செய்து விட்டார் என்று சொல்ல புகழ்ச்சோழன் உடனடியாக அந்த இடத்திற்கு வருகின்றார். வந்து இறை அடியவர் ஒருவர் கோபம் கொண்டு இத்தனை உயிர்களை வீழ்த்துகின்றார் என்றால் நிச்சயமாக ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு எரிபத்த நாயனாரிடம் மன்னிப்பு கேட்கும் முறையில் பணிவோடு கேட்கின்றார். அப்போ எரிபத்த நாயனார் நடந்தவற்றையெல்லாம் சொல்லுகின்றார். உன்னுடைய பட்டத்து யானை இப்படி சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்த பூக்குடலையில் இருந்த பூக்களையும் பூ மாலையையும் சிதைத்து சிதறடித்து விட்டது. அதனாலே சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் நின்று போய் விட்டதே என்று ஏழை அந்தனர் அவர் அழுத காரணத்தாலே அவருடைய கண்ணீரை துடைப்பதுதான் என்னுடைய கடமை, அதை நான் செய்தேன் என்று சொல்லுகின்றார். அப்போ புகழ்ச்சோழன் சொல்லுகின்றான், அது மட்டும் போதாது, அந்த பட்டத்து யானைக்கு சொந்தக்காரனாகிய என்னையும் நீங்கள் அழித்து விடுங்கள் என்று தலை குனிந்து நிற்கின்றான், தலை வெட்டுவதற்கு தயாராக இருப்பது போல. அப்போ இவருக்கு மனம்
உள்ளூர ஐயோ தெரியாமல் நாம் பெரிய காரியத்தை அவசர புத்தியிலே கோபத்திலே செய்து விட்டோமோ. இந்த புகழ்ச்சோழன் மிகவும் நல்லவனாக இருக்கின்றான், ஈரை பற்று கொண்டவனாக இருக்கின்றான். ஒரு சிவனுடைய அடியவருக்கு செய்த துன்பத்திற்காக இத்தனை பேரை வீழ்த்திய பின்பும் என்னையும் நீங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றானே என்று இவர் மன்னன் முன்னாலே தலை வணங்கி, இந்த உன்னுடைய உடைவாளை கொண்டு என்னை அழித்து விடு, என்னுடைய அந்த அடாத செயலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்று பண்ணுகின்றார். இப்படி ஒருவர் என்னை நீ வெட்டி உயிரை மாய்த்து விடு என்று மன்னனும், என்னை நீ உயிரை வாங்கிவிடு, உன் உடைவாளை என் மீது வீசிவிடு என்று நாயனாரும் சொல்லி கொண்டு இருக்கின்ற சமயத்திலே சிவபெருமான் அங்கு காட்சி தருகின்றார். உயிரிழந்த பட்டத்து யானை, காவலாளிகள், யானை பாகன், இப்படி எல்லோருக்கும் அருள் செய்து அவரை உயிர்ப்பிக்க செய்கின்றார். மற்றும் இவருக்கு புகழ்ச்சோழனுக்கு ஆசீர்வாதம் செய்து, நாயனாருக்கும் நீங்கள் செய்து வரக்கூடிய இந்த கைங்கரியத்தை, சிவன் அடியவர்களை பாதுகாக்கும் தொழிலை இன்னும் நீண்ட நெடிய நாட்கள் செய்து வர வேண்டும். அதன் பின்னாலே சிவலோகத்திற்கு வந்து அங்கிருக்கின்ற சிவ கணங்களுக்கெல்லாம் தலைவனாக நீங்கள் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பையும் பதவியையும் அளித்து சிவபெருமான் மறைகின்றார். அதனாலே சாலோக முக்தி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் எரிபத்த நாயனார் சிவனுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இன்றளவும் விளங்கி வருகின்றார் என்று சைவ மக்கள் அனைவரும் நம்பி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட எரிபத்த நாயனாருடைய வரலாறு பற்றி சிறிதளவு நாம் கண்டோம். நாளை அடுத்து 12வது வரக்கூடிய நாயன்மார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.